வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. 2026ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த அரசை எதிர்த்து அதிமுக மட்டும் இருக்க போறதில்ல. எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட அது சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளுமே ஓரணியில் நிற்க போறாங்க. திமுக அணியில இருக்கக்கூடிய நபர்களை தாண்டி மத்த எல்லா கட்சிகளுமே திமுகவை எதிர்த்து தான் களமாட போறதையும் பார்க்கிறோம். அப்போ விஜய்க்கும் சீமானுக்கும் அதிமுக ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ண போறது நிச்சயமாயிற்று. ஆனால் இப்போ விஜயும் சீமானும் என்ன பண்ண போறாங்க? விஜய் என்ன செய்ய போறார்? தனியாக களமாடுனா அவருக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இல்ல. இல்ல இப்போ விஜய் போன்ற சக்திகள் எல்லாம் ஒரு ஆட்சி செய்யவோ, தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கான ஒரு அடுத்த 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு அறிவோ, அதற்கான திட்டமோ, அதற்கான ஆய்வோ எதுவுமே இல்லாமல், ஜனநாயகத்தில் உள்ள ஒரு அம்சம் என்னன்னா, உங்களுக்கு பல பேரை தெரிய வந்தால், அது ஒரு பாசிட்டிவ் அம்சம். இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா, ஜனங்க உங்கள ஆமா, இல்லன்னு சொல்றது சுலபம். அந்த ஒரு தன்மை சினிமாவில் நடிப்பவர்களுக்கு எளிதாக கிடைக்கிறது. நீங்க ஒரு சினிமாவுல நடிச்சுட்டா, இவர் யாருன்னு மக்களுக்கு தெரியும். அதிலும் சினிமாவில் மிகவும் பிரபலமான ஒரு நடிகர் என்றால், தமிழ்நாட்டின் தலையெழுத்து தன்னுடைய வாழ்க்கையே அவருக்கு அர்ப்பணிக்கிற மாரி ஒரு செக்ஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அதுக்கு தயாராகிர்றாங்க. அதை இந்த சிஸ்டமும் வளர்க்குது. இந்த சிஸ்டம் எப்படி வளர்க்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது சிறப்பு காட்சி, இந்த காட்சிக்கு சிறப்பு கட்டணம், இப்படியெல்லாம் சட்டத்தில கிடையாது. இவைகளையெல்லாம் இந்த நிர்வாகம் அனுமதிக்கிறது என்றால், இப்படிப்பட்ட இளைஞர்கள் இப்படி தவறான வழியில் போவது இந்த நிர்வாகத்திற்கு பலனாக இருக்கிறது என்பதனால் தான் அனுபவிக்கிறாங்க. இத நான் பெர்சனலா உங்களுக்கு சொல்றேன். 1983, 86 காலகட்டத்தில நான் பாண்டிச்சேரியில லா படிக்கிறேன். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பாக இந்த சிறப்பு கட்டணம், இந்த சிறப்பு சலுகை இவைகள் சட்டத்தில இடம் இல்ல. இதை எதிர்த்து நாம செயல்படணும்னு கேட்டா, கம்யூனிஸ்ட் கட்சிகளே அதுக்கு தடை போட்டாங்க. அதெல்லாம் எப்படி? அவர்கள எதிர்த்தோம்னா, அப்புறம் அவங்க நம்ம கட்சிக்கு எதிராயிடுவாங்க, இந்த ரசிகர்கள் அப்படின்னு. ரசிகர்கள் என்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு பயன்பட்டாங்க? இத்தன வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் லீகலி இட் இஸ் இம்பெர்மிசிபிள் அப்படிங்கிற ஸ்டாண்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட எடுக்கல. ஆனால் அதுல எவ்வளவு தவறு நடக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லல. தொடர்ந்து அந்த நிலைமையை வளர்த்துக் கொண்டே வருகிறார்கள் தமிழ்நாட்டுல மட்டும். இது ஒரு தவறான போக்கு. அடுத்து விஜய்க்கு வருவோம். விஜய்க்கு பல லட்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவர் வந்து நின்னா அவர பார்த்தா போறோம் அப்படின்னு உயிர குடுக்குற அளவு செயல்படுறவங்க இருக்காங்க. இந்த பேனர் கட்டி செத்தவங்களும் இருக்காங்க நடிகர்களுக்கு. இது ஒன்றே அரசு நிர்வாகத்திற்கு போதுமா என்கிற கேள்வியை சமூகம் எழுப்பணும். எதற்காக? இன்னைக்கு இந்தியா எந்த நிலைமையில இருக்கிறது? இப்ப தமிழ்நாடு வெற்றிக் கழகம்னு வைக்கிறீங்கன்னா, இந்தியா எந்த போக்குல போகுது, அதுல தமிழ்நாட வெல்ல வைக்கிறோம் என்பது ஒரு கேள்வி. இந்தியாவோட சுதந்திரத்த பத்திய பங்கு என்ன? இந்தியா இந்த 75 வருஷமாக என்ன மாரி நடந்து கொண்டிருந்தது? அதில் என்னுடைய பார்வை அனைவரையும் சமமாக ஊழலற்ற, கரைபடியாத ஒரு கையை பிடிக்க தமிழக மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. அது விஜய் அப்படின்னு அவர் சொல்றார். அவங்களுடைய விஷயம் இல்லைங்க. அதான். கரை எங்க படியுதுன்னு இவங்க சொல்ல வராங்க. கரை எங்க படியுது? வீட்லயே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கரை படியல. வீதியில வர்றவங்களுக்கு கரை படியுது. பொது வாழ்க்கையில் வருபவர்களை தான் நீங்கள் கரை படிந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஆனால் தனி வாழ்க்கையில் அவர்கள் அந்த ஊழல் என்பது என்ன? இருக்கிற சட்டத்திற்கு மாறாக செயல்படுவது அப்படின்னு தான். தனிநபர்கள் கரைபடாதவர்கள்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு சாதாரணமாக கரைபடாத ஒரு தனிநபர் என்றால், எங்கிருந்து நீங்க தொடங்குவீங்க? வருமானத்திற்கு தகுந்த வரியை நாம் நேர்மையாக செலுத்தி இருக்கிறோமா? அங்கிருந்து தொடங்கும். இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு பல அரசியல் தலைவர்களை ஒன்றிய அரசு எப்படி தண்டிக்கிறார்கள், எப்படி கண்டிக்கிறார்கள், எப்படி மடக்குகிறார்கள் நீங்க பார்க்குறீங்க. முதல் வேலை வருமான வரி ரெய்ட். ஏன் வருமான வரியிலிருந்து சோதனை வருகிறது என்ற உடனே அரசியல் மாறுகிறது தனிநபர்களுக்கு? அப்போ அந்த இடத்தில் அவர்கள் கரை படிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. ஸோ நான் என்ன கேட்கிறேன், கரைபடாத ஒரு கரமாக நீங்கள் வெளியில வர்றீங்க அப்படின்னா, உங்களுடைய வருமான வரி கணக்க வெளியிடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? எந்த ஒரு அரசியல்வாதிக்கும்? நான் பார் கவுன்சில் தேர்தல்லயே நிற்கக்கூடியவர்கள் தங்களுடைய வருமான கணக்கை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு ரூலா கொண்டு வரணும்னு கேட்கிறேன்.
ஏன்னா, பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க அப்படின்னா, உங்களுடைய வருமானம் என்பதுல தான் இந்த கரைபடிதல நீங்க சொல்றீங்க. யாரும் அரசியல்ல கரைபடியிற மாரி எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நாளைக்கு சனாதன எதிர்ப்பு, மறுநாள் நாங்கள் ஆதரித்தாலும் நிலையாக ஆதரிப்போம், எதிர்த்தாலும் நிலையாக எதிர்ப்போம்னு பேசுற ஒரு வழவழா, கொழ அரசியல் சொல்றாங்களே, அதுவும் ஒரு கரைபடிதல் தான். அந்த கரைபடிதல் இல்லாமல், விஜய் போன்றவர்கள் பேசுற கரை என்னன்னா, காசு, பணம் தான். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஏழையாக ஒருவர் அரசியலுக்கு வருகிறார் இல்ல என்றால், கரண்டில எண்ணெய் இருக்கும்போது அது மெல்லமா தான் ஆட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களைப் போன்ற, என்னைப் போன்ற ஏழைகள் அரசியலுக்கு வந்துட்டா அவங்க பணத்தை நாடுவாங்க. நான் வந்து பணம் நெறைய வச்சிருக்கேன். எனக்கு அது அவசியம் இல்ல. எனவே எனக்கு அரசியலுக்கு வாங்க. ஸோ இது பணக்காரங்களுக்கான அரசியல் என்பது மாரி சொல்றாங்க. இதை கொடுமை என்னன்னா, பல லட்சக்கணக்கான ஏழைகள் இதை நம்புவது தான். ஒவ்வொரு விஜய் ரசிகனும் தினசரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தன்னையும், தன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய நிலையில் உள்ள ஒரு இளைஞன் தான். அவர் என்ன ஏத்துக்கிறாரு அப்டின்னா, நான் அரசியலுக்கு வந்தேன்னா ஊழல் செய்வேன். ஏன்னா நான் ஏழை. ஆனா என் தலைவன் விஜய் வந்தாருன்னா ஊழல் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவர்ட்ட நெறைய பணம் இருக்கு. ஸோ விஜய் மல்லையாக்கள் ஊழல் செய்ய மாட்டாங்க. நீரஜ் மோடிகள் ஊழல் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு அரசியல். இது அல்ல அரசியல். அரசியல்ல ஏன் ஊழல் சாத்தியம் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. இந்த நாட்டின் நிர்வாகம் ஏன் ஊழல் நிர்வாகமாக இருந்து கொண்டிருக்கிறது? ஏன் வந்து ஒரு செயல் செய்தால் இதில் கணக்கை காட்டி கணக்கில்லாத ஒரு காசு கைக்கு வர்ற மாரியான ஒரு சூழல் ஏன் இருக்கிறது? இதுவரைக்கும் யாரும் அத பத்தி விவாதிச்சது கிடையாது. ஸோ ஒரு நிர்வாக அமைப்பை எப்படி சீர்திருத்தணும் அப்படின்ற ஒரு பார்வை என்ன? ஒரு அரசியலுக்கு வருபவர்கள் மக்களை சந்திக்க வேண்டும். மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் விஜய் ஒரு சினிமா நடிகராகவும், சினிமா புரமோஷன் பண்றவர் மாதிரியும் தான் அந்த புரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது. ஒரு எம்ஜிஆர் போன்று எம்ஜிஆர் எல்லாருமே வந்துட்டார். ஆனா எம்ஜிஆர் பலமான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை எவ்வளவு கடுமையாக எதிர்த்து சோதனைகளை சந்தித்தார் என்பது இங்க யாருக்கும் தெரியாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற பலருக்குமே அது தெரியாது. ஊருக்கு ஊர் எப்படி எம்ஜிஆர் கட்சியில சேர்ந்தவர்கள் அடிபட்டார்கள், உதைப்பட்டார்கள் அப்படின்னு தெரியாது. எம்ஜிஆர் அவ்வளவு பிரபலமானவராக இருந்தார். அவ்வளவு மக்களுடைய செல்வாக்கு உள்ளவராக இருந்தாலும், கட்சியை விட்டு அவர் வெளியில வந்தபோது 13 எம்.எல்.ஏக்கள் தான் அவரோட வந்தாங்க. ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எம்ஜிஆர் பின்னாடி வரல. ஆனால், அவரால் ஆட்சியை மாற்ற முடிந்தது. அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. அவர் உயிரோடு இருக்கிற வரை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர முடியாமல் தடுக்க முடிந்தது. இது தனி. ஆனா, அவர் கிரவுண்ட்ல இருந்தார் என்பதை மக்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனா, விஜய் எல்லாம் கிரவுண்டுக்கு வரவே இல்ல. இல்ல கிரவுண்டுக்கு வருவாரு. அது மாநாட்டுக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சொல்ல வரேன். மாநாட்டுக்கு பிறகு நடக்கும் என்பதை விட, முதலில் ஒரு கட்சியை தான் தொடங்குகிறோம் என்பதை ஒரு ஆள் இதுவரைக்கும் வெளியில சொல்லதே இல்ல. இதை மீடியாக்கள் தான். மீடியாக்கள் எப்படி ஒரு சினிமாவ புரமோட் பண்றாங்களோ, அப்படிதான் விஜய புரமோட் பண்றாங்க. நம்ம இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு சொல்ல வி ஆர் நாட் சேயிங் இட்ஸ் எ பெய்ட் நியூஸ். இது என்னன்னா, எந்த செய்தியை இல்ல மக்கள் அவர் மீது ஒரு கவர்ச்சி இருக்கு. நீங்க சொல்ற அதுல அதிமுக மாற்று மீது ஒரு விஷயம் சொல்றீங்களா கவர்ச்சி. அதே கவர்ச்சி விஜய் கிட்டயும் இருக்கு. அந்த கவர்ச்சிய அவர் பயன்படுத்திக்கிறாரு. ஊடகங்களும் அத பயன்படுத்திக்குது. அதத்தான் சொல்ல வரேன். அதுதான் பயன்படுத்திக் கொள்கிறார். இது பெய்டு கிடையாது. பட் பேமெண்ட்டுக்காக. அதாவது இதை சொன்னால் தான் மக்கள் நெறைய பார்க்குறாங்க இதெல்லாம் ஒரே வட்டத்துல தான் சுத்துது. பிரபலமானவர்களைப் பற்றிய செய்தியை சொன்னீர்களானால், அதை தெரிந்து கொள்வது அந்த செய்தி பிரபலமாகிறது. ஒரு முக்கியமான செய்தி என்பது பிரபலம் ஆகாது. ஆனால் விஜய் கொடியேற்றினாலும் செய்தி, விஜயினுடைய தாயார் வந்து கைய நழுவிட்டு போனாலும் அதுவும் ஒரு செய்தியாகத்தான் இங்க இதுதான் பார்க்கப்படுது. மக்களுக்கு தேவை என்கிற மாரி. இந்த ஒரு விஷயத்த தான் ஜனநாயகத்தை தீர்மானிக்கிற மாரி கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த சினிமா கவர்ச்சி என்பது ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு, ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் என்பதை செய்ய முடியுமா என்றால், நம்ம எம்ஜிஆருக்கு பிறகு பலருடைய அரசியல பார்த்து விட்டோம். கட்சி தொடங்கியவர்கள் அரசியலை யாராலயும் நிர்வகிக்க முடியல. இது வந்து ஒரு ஒரு கம்பெனி தொடங்குற மாரி ஒரு கட்சிய தொடங்குவது லாப நஷ்டத்த நோக்கி தான் போகும். ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கட்சியை நடத்துவதற்கும், மாநாடு நடத்துவதற்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு காலம் வரைக்கும்
டொனேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. நன்கொடை கலெக்ட் பண்ணுவாங்க. பார்த்திருப்போம். ஆனா, இப்ப அது கிடையாது. இப்ப பணம் எங்கேருந்து வருதுன்னு கேட்கறதுக்கு தொண்டனும் சரியில்ல. தொண்டனும் கேள்வி கேட்கறதில்ல. வண்டி வச்சா ஏறிக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு கட்சிகள். ஸோ இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வருகிறது? அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்காவிட்டால் எப்படி அரசியல் மாற்றம் வரும்? இப்ப விஜய் கட்சி மாநாடு நடத்துறாங்கன்றா, அங்க போகக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு கேள்விய கேட்கணும். இவ்வளவுக்கும் செலவுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? நம்மால ஒரு கல்யாணம் நடத்தணும்னா கூட கடன் வாங்க வேண்டியிருக்கே. இவ்வளோ பெரிய மாநாட்ட எவ்வளோ நடத்தியிருக்கார். சரி. அவருடைய வருமானத்திலிருந்து தான் நடத்தியிருக்காருன்னா, வருமான வரி கணக்கில் நான் வந்து ஒரு கட்சிய தொடங்கிட்டேன். அதற்கு இத்தனை கோடி இந்த மாநாட்டுக்கு செலவு செய்தேன் என்று கணக்கு காட்டுவாரா? இல்ல கட்சிக்குன்னு ஒரு கணக்கு எழுதி அந்த கணக்குலேருந்து காட்டுவாரா? இவைகளுக்கான கேள்விக்கு விடையில்லாத ஒரு விஷயத்துல, ஒட்டுமொத்த பொறுப்புல வரும்போது கரைபடாமல் இருக்கும்ன்றத நீங்க சொல்றீங்கன்னா, நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நான் ரசிகன் இல்லையே! அவர் அவர் மீது சில கேள்விகள் இருக்கு நீங்க எழுப்புறீங்க. ஆனால் வந்து அவர் மாநாடே இன்னும் போடல. அதற்கு முன்பாகவே வந்து இப்போ திமுக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக வந்து விஜய் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில நடவடிக்கை எல்லாம் பார்க்கிறப்போ அப்படிதான் தெரியுது. அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்போ விஜயின் மீது ஒரு பயம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாமே ஒரு பயம் இருக்கு. விஜயினுடைய ஒரு என்ட்ரிய ஆள் பார்த்து. கூட்டத்த சேர்த்துட்டு வந்தா, அரசியலில் வாக்கு பெறுகிற இடத்தில் அந்த பயம் இருக்க தான் செய்யும். இப்போ ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தேர்தல்ல நிற்கும் தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது, இது தவிர்க்க இயலாத ஒன்றுதான். யார் சொன்னால், இல்லது யார் பின்னால் மக்கள் அதனால தான் நீங்க தேர்தல் காலத்துல பார்த்தீங்கன்னா, பல லெட்டர் பேட் சங்கங்கள் எல்லாம் நாங்க இவர ஆதரிக்கிறோம், இவர ஆதரிக்கிறோம்னு வாங்குவாங்க கட்சிகள். இது எல்லாத்துக்கும் ஒரு 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 மரியாதை இருக்குன்னு வைங்க. இந்த ஆதரவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அது போன்ற ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கும் பொழுது, அதனுடைய பன்மடங்கு இவர் இவர் பின்னாடி கூட்டம் இருக்கிறது என்றால், இந்த தேர்தல் அசைவுகள் இவரால் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு அரசியல் கட்சி தெரிஞ்சு வச்சிருக்கும். ஸோ, அதுதான் நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, விஜய கண்டு திமுகவோ, அதிமுகவோ பயப்படுது அல்லது காங்கிரஸ் கட்சி பயப்படுது என்றால், இந்த கட்சிகள் செய்த தவறு என்ன? இந்த கட்சிகள் செய்த தவறு என்னன்னா, தங்களுடைய மாணவர் மற்றும் இளைஞர் இயக்கங்களை அரசியல் மயப்படுத்தாதது தான். நிர்வாகமயப்படுத்தாதது தான். இவங்கெல்லாம் ஒரு பொறுப்புன்னு தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நபரை மாநில மாணவர் அணி பொறுப்பாளர், இளைஞர் அணி பொறுப்பாளர்ன்னு மேலிருந்து நியமிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. சமீபத்தில ஒரு மர்டர் கேஸ்ல ஒருத்தர போலீஸ் கைது பண்றாங்க. அவர உடனே காங்கிரஸ் தலைவர்ன்னு சொல்றாங்க. ஏன்டான்னா, காங்கிரஸுடைய இளைஞர் அமைப்புல அவர் பொறுப்புல இருந்தார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இளைஞர் அமைப்பு இருந்து, அது வட்டம், மாவட்டம், மாநிலம் என்கிற அளவுக்கு தேர்வு நடந்து அவர் அந்த பொறுப்புக்கு வந்தாரா? அப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க சொல்றீங்களா? ஆமா. அப்படிப்பட்ட அதுல எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இருக்காங்களே! கட்சியே அதுதான் சொல்ல வரேன். அந்த ஓ! நபருக்கும் காங்கிரஸுக்கும் என்ன ஒரு விஷயம் இருக்கு? அவர் எப்படி காங்கிரஸ்ன்றது அவருக்கு நேரு தெரியுமா? இந்திரா காந்தி எந்த அளவிற்கு அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்று செயல்பட்டு அந்த பொறுப்புக்கு வந்தார். அப்போ இளைஞர் என்பதையும், மாணவர் என்பதையும், மகளிர் அணி என்பதையும் இவர்கள் மேலே இவங்க அரசியல் மயப்படுத்தாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் இப்ப விஜய் போன்றவர்கள் அடி என்னன்னா, இளைஞர் அமைப்பின் தலைவராக இவங்க உதயநிதியை நியமிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்தது இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். இந்த 2 பேர் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர்களுக்கு பொறுப்பு. அப்போ அந்த வயதுடையவர்கள் விஜய் பின்னாடி போறாங்க அப்படின்னா, உங்களுடைய இளைஞர் அமைப்பு செய்த செயல் என்ன? உங்களுடைய மாணவர் அமைப்பு செய்த அரசியல் மயப்படுத்துதல் என்ன? இதுதான் கேள்வி. ஒரு அரசியல் கட்சி என்பது யாரோ தொடங்கிய கட்சியில போய் ஒட்டிக்கொண்டு ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிற ஒரு நிர்வாகமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆனால் இந்த 75 கால சுதந்திர இந்தியாவில் 50 ஆண்டுகளாக இப்படி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் ஏன், எதற்கு என்பதை 20 வயது உள்ள இளைஞனுக்கு எடுத்துச் சொல்லுவதற்கு என்ற மாணவர் அமைப்போ, இளைஞர் அமைப்போ இந்த கட்சிகளில் செயல்படவில்லை. எனவே சினிமா ரசிகர்கள் உருவாகிறார்கள். அப்ப அந்த சினிமா ரசிகர்களை தான் வளைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற கட்சிகளுக்கு ஒரு செக் வைக்கிற மாரி இன்னைக்கு விஜய் வந்திருக்கார். விஜயுடைய ஒரு 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 வருகை என்பது திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சிகள் தங்களுடைய மாணவர் மற்றும் இளைஞர், மகளிர் அமைப்புகளை அரசியல் மயப்படுத்தாமல்
நிறுவனமயப்படுத்தாமல் மேம்போக்காக செயல்படுவதால் அமைகிறது. உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகமே எடுத்துக்கோங்க. கனிமொழி தான் அவங்க மகளிர் அமைப்பின் மாநில அளவு தலைவர். இன்றைக்கு ஒரு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு டாக்டருக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது என்பதை நீங்க பார்த்திருக்கீங்க. அப்படிப்பட்ட அநியாயம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்றால், மகளிருக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற செயல்பாட நம்ம எதிர்பார்த்திருப்போம். மகளிர் அணியை கூட்டி ஊருக்கு ஊரு, இது எவ்வளவு ஒரு மோசமான செயல். இத நம்ம கண்டிக்க வேண்டும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் அப்படி நடக்கக்கூடாது என்கிற அளவிற்கு மகளிரை தயார்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு கிராமத்துல இப்போ நான் கேட்கிறேன், இந்த கட்சிகளுடைய மகளிர் அமைப்புனா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எத்தனை ஒன்றியத்தில் எவ்வளவு மகளிர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க மகளிர் அமைப்புல? அவர்களுக்கு அரசியல் மயப்படுத்துகிற அளவிற்கு என்ன பணி செய்யப்பட்டிருக்கிறது திமுகல? இப்படி. சோ விஜய் அப்போ வந்து அப்போ விஜயினுடைய அரசியல் வருகை அப்படின்றது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்வது போல அந்த பாட்டிலே வருது இல்லையா? அந்த பிளாக் ஆந்தம்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டினுடைய வரிகளிலே வரக்கூடிய அந்த வரிகள்லாம் பார்க்கிற பொழுது தமிழகம் தலைநிமிர போகிறது விஜயினுடைய வருகையால. விஜயினுடைய அரசியல் வருகை தமிழ்நாடு வந்து வேற எங்கேயோ போக போகுது எப்படி அப்படின்னு நம்ம போகும்னு எடுத்துக்கலாமா? வச்சுக்கோங்க. அது அந்த மாரி ஒவ்வொருத்தரும் வரலாம். கூட்டம் சேர்த்த ஒவ்வொருத்தரும் அத சொல்லலாம். சரத்குமார் சொன்னாரு. சீமான் சொன்னாரு. இப்படி எல்லா சினிமாக்காரர்களும் விஜயகாந்த் சொன்னாரு. விஜயகாந்த் எப்படி போய் நின்னாருன்னு பார்த்தோம். விஜயகாந்துடைய குடும்பத்தோட அந்த தமிழ்நாட்டின் தலைநிமிரல் நின்னு போச்சு. விஜயகாந்த் பின்னாடி போனவர்களும் ரசிகர்கள் தான். அரசியல் மயமானார்களா? குடும்ப மயம் தான ஆச்சு கட்சி. ஏன்? முதலீடு செய்தது திரு விஜயகாந்த் அவர்கள். அந்த கட்சியினுடைய முதலீடு என்பது மக்களிடமிருந்து வரவில்லை. ஒரு தனிநபருடைய முதலீடு. அப்போ டெஃபினட்டா அது கம்பெனியா தான மாறும். அப்போ இங்க என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கார்ப்பரேட் செக்டாருடைய அரசியல் பொருளாதாரத்தில் இருக்கிறதோ, அதுதான் அரசியல்லயும் வருது. இன்வெஸ்டர் தான் வராங்க. ஒரு இன்வெஸ்டர் எதற்கு வருவார் என்பதை நீங்க யோசிக்கணும். இன்வெஸ்டர் லாபத்துக்கு தான் வருவார். நீங்க எதுக்கு முதலீடு செய்வீங்க? லாப நோக்குல தான் முதலீடு செய்வீங்க. அப்ப அந்த முதலீடு பன்மடங்கு பெருக வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதைத் தாண்டி நான் அத கேட்கிற மாரி ஒரு அரசியலுக்கு வருகிறோம் என்றால், இதுகாறும் நடந்த அரசியலைப் பற்றிய எனது பார்வையை நான் சொல்ல வேண்டும். அதில் தவறு இருக்கிறது என்றால், அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். அந்த தவறு களையப்பட வேண்டும் என்றால், அது எந்த விதத்தில் களையப்படும் என்பதை நாம் சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு அரசியல் கட்சியை நம்ம பகுத்தாய்வதற்கு. அதுக்கு விஜய் கிட்ட எதுவுமே இல்லையே. அவர்ட்ட ஒரு கூட்டம் இருக்கு. அவர்ட்ட காசு இருக்கு. அவரை வைத்துக்கொண்டு சில அரசியல் நகர்வுகளை நடத்த வேண்டிய நிகழ்ச்சி சிலருக்கு இருக்கிறது. அவர்கள் அவரை பயன்படுத்துகிறார்கள். இது கூடிய விரைவில வெளியில வரும். விஜய்க்கு யார் முதலீடு செய்கிறார்கள் என்பது வெளியில தெரிய வரும். நன்றி சார், நன்றி. பல விஷயங்கள தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி பாலாஜி.